களம் காவல் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ரேண்டமா பொண்ணுங்க ஒரு சைக்கோ கில்லரால வந்து கடத்தப்படுறாங்க. அந்த சைக்கோ கில்லரை கேரளா போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா கடைசியில அப்படிங்கறதா இந்த களம் காவல் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த களம் காவல் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எப்பவுமே நீங்க ஆத்மார்த்தமா இந்த விஷயம் கரெக்டா சக்சஸ்ல தான் முடியும்னு நினைச்சு பண்ற விஷயம் ஃபெயிலியரா முடிஞ்சுன்னா அங்கேயே சோர்ந்து போகாம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இது எத்தனை தடவை ஆனாலும் திருப்பி முதல்ல இருந்து எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஆர்வத்தோட பண்ணீங்களோ அந்த ஆர்வத்தை மட்டும் குறைக்காம திருப்பி திருப்பி அந்த விஷயம் பண்றங்காட்டி உங்க லைஃப்ல புதுசா நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ரீஸ்டார்ட் பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். களம்காவல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி அண்ட் விநாயகன் இவங்க 2 பேர் தான் ஷோ ஸ்டீலர்ஸ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி தான் ஓவரால் ஒன் மேன் சொல்ற வந்து இந்த படத்தை த்ரூ அவுட் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா சர்ப்ரைசிங்லி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கண்டென்ட் வைஸாவும் சரி, அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி, டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் விநாயகன் ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஊர் கேரளா போலீஸ்னா இப்படிதான் ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு அவருக்கு ஏன் படத்துல அந்த மாதிரி ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலையோட ரைட்டிங் வந்து போயிருக்கு. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், அதாவது கர்நாடகால ரொம்ப மோசமான சைனைட் மோகன் அப்படிங்கிற சைக்கோ கில்லரை பேஸ் பண்ண கதை தான் இந்த களம் காவல் படம். முடிஞ்ச அளவுக்கு அதை பேஸ் பண்ணியும் ஃபிக்ஷனலாவும் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் தான் முக்கியமா, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ங்கிறங்காட்டி இன் பெக்யூலியர் சொல்லணும்னா ஒரு டிராயிங்கை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு ஜிதின் கேவ் ஜோஸ். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குரூப் அப்படின்னு துல்கர் சல்மான் நடிச்ச படத்தோட ஸ்டோரி ரைட்டர் தான். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்டர் விநாயகன் ஜெயகிருஷ்ணன் பிளே பண்ண கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட பர்மிஷன் கேட்கறது, எது கேட்டாலும் பர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி வச்சது ரொம்ப ஆடா இருந்துச்சு. ஏன்னா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கே வந்து எவ்வளவு அப்ஜெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு வந்து நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ரியல் லைஃப்லயுமே அந்த மாதிரி தான் எடுத்தோடனே டக்குன்னு இப்படி எல்லாம் வந்து இவ்வளோ சென்சிட்டிவான கேஸ்ல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த விஷயத்த இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலயுமே வந்து என்டர்டெய்னிங்கா சில விஷயங்கள் கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு, இந்த படத்துல சில லாஜிக்ஸ், சில இதெல்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ஆனா லூசன்ஸ் நிறைய ஆரம்பிச்சு முடிக்காத மாதிரி, ஒரு க்ளோசர் குடிக்காத மாதிரி முடிச்சு வச்சிருக்காரு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு நெயில் பைட்டிங்கான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் இது. ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி இருக்கிற பேஜஸ் எப்படி டேர்ன் ஆகுது அப்படிங்கறதுல ஸ்கிரீன் பிளே சூப்பரா எழுதியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பெருசா லேக் அடிக்கிற மாதிரி சாங்ஸ் எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா போட்டிருக்காங்க. முஜிப் மஜித் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுக்கு முன்னாடி வந்து கிஷ்கிந்தா காண்டம், ரெக்க சரித்திரம், ஈகோ இப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப டீசென்டான ஒர்க்கு. அண்ட் இந்த படத்துல யூஸ் பண்ண விண்டேஜ் சாங்ஸுமே வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இது சோனி லிவ்ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் மலையாளத்துல நீங்க பார்த்தாலும் சரி, தமிழ்ல பார்த்தாலுமே சரி, மலையாளம் தமிழ் இது ரெண்டும் கலந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரியை வந்து கொண்டு போயிருக்காங்க. டைலாக்ஸுமே அந்த மாதிரி தான். தமிழ் டப்பிங் டீசென்டான ஒரு தமிழ் டப்பிங். தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா தமிழ்ல தாராளமா பார்க்கலாம். மற்றபடி எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி தான் வந்து இந்த களம்காவல சோனி லிவ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலா விநாயகன் கேரக்டருக்கு இன்னுமே வந்து ஒரு ட்ராஜடியான ஒரு பேக்ட்ராப் வச்சு மம்முட்டிக்கு எந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைம் இருந்துச்சோ அதே ஈக்குவல் ஸ்கிரீன் டைமை ஷேர் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது 2 கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்து ஸ்கிரீன் டைம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் படம் பார்க்குறவங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். விநாயகன் பிளே பண்ண ஜெயகிருஷ்ணன் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் குறிப்பா சில சீன்ஸை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து சைக்கோ கில்லர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராமால பார்க்காத ஸ்கிரீன் பிளேவா வச்சிருக்காங்க, அதே ஸ்டீரியோடைப்பிக்கலா தானே இருக்கு அப்படின்னு சில சீன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் மம்முட்டியோட ஆக்டிங், இந்த மனுஷன் ஸ்டான்லி தாஸா இது மம்முட்டினே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தரை எப்படியெல்லாம் வந்து இந்த சைக்கோ கில்லர் இப்படிதான் இருப்பேன்னு உங்க இமேஜினேஷன்ல கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்களோ அதே மாதிரி அதுக்கு மேலையுமே வந்து ஒரு மீட்டர் போட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு. நீ தான் அந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கிற அளவுக்கு ஜஸ்டிஃபைட் ஆக்டிங் வந்து அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலா ஃபேமிலியோட தாராளமா சில அடல்ட் கண்டென்ட்ஸ் இருந்தாலும் ஃபேமிலியோட ஓடிடியில பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த களம் காவல் படத்தை பத்தி ஸ்பாய்லரே இல்லாம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த களம் காவல் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவாங்க. களம் காவல் 10 ஐடியா வித் சம் அன்ஈவன் எக்ஸிகியூஷன். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.